Hello friends, welcome to Mrs. Stitch Blouse House. நான் வந்து ஃபேஸ் அண்ட் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி வந்து ஒரு 7 வயசு குழந்தைக்கான பட்டுப்பாவாடை சட்டை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் ப்ளைனாக பட்டுப்பாவாடை சட்டையாக தைக்காமல் ஒரு ஆரி ஒர்க் பண்ணி கிராண்டாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டாப்பில் மட்டும் நம்ம ஆரி ஒர்க் இப்போ பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம இதில் வந்து டாப் மட்டும் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து இந்த லக்ஷ்மி பெண்டன்ட் வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். இது வந்து சென்டரில் இந்த இடத்துல வர்ற மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம். அதோட இந்த காயின் எடுத்திருக்கோம். இந்த காயினில் வந்து க்ரீன் கலரில் ஸ்டோன் இருக்குது. இது வந்து இந்த ட்ரெஸ்ஸோட பாட்டம் கலர் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கோம். இது வந்து ஸ்டோன் செயின், அதுவும் க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கோம். இது வந்து கோல்டன் கலரில் ஸ்டோன்ஸு. இதில் வந்து திலக் ஸ்டோனும் இருக்குது, ரவுண்ட் ஸ்டோனும் இருக்குது. இது வந்து கோல்டன் கலரில் சில்க் த்ரெட்டு. இந்த லக்ஷ்மி பெண்டன்ட்டை வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்காக இந்த த்ரெட் எடுத்திருக்கோம். இது வந்து பீட்ஸ் போடுறதுக்கு, நம்ம நார்மல் சுகர் பீட்ஸ் போடுறதுக்கு இந்த துணி கலர்லேயே வந்து நார்மல் சியூவிங் த்ரெட் எடுத்திருக்கோம். இது வந்து ஜரி த்ரெட்டு. நம்ம இந்த நெக்கில் வந்து அவுட் லேயர் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 லைன்ஸ் போடுறதுக்காக எடுத்திருக்கோம். இது வந்து ஃபேப்ரிக் க்ளூ எடுத்திருக்கோம். அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிற நீடில்ஸ். இதுதான் நம்ம இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ். இப்போ இந்த பட்டுப்பாவாடை சட்டைக்கான மெட்டீரியலில் பாட்டம் துணியை தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துகிட்டு டாப் துணியை மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். டாப்லேயும் நம்ம ஃப்ரண்ட் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் வந்து எந்த இடத்துல வரணும் அப்படின்றதுக்கான நம்ம டயக்ராம் போட்டுட்டு ஃப்ரேம் ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டயக்ராம் போடுறதுக்கு நீங்கள் வந்து லைனிங் துணியில் கட் பண்ணி கூட அதை வச்சு நம்ம இதில் ட்ரேஸ் எடுத்துக்கலாம். நெக்கு வந்து வரைஞ்சிடணும். அதுக்கப்புறம் எந்த இடத்துல பெண்டன்ட் வரணும், எந்த இடத்துல இந்த புட்டாஸ் நம்ம போட போகிறோம் அப்படின்றது வந்து அளவு வச்சு கரெக்டாக மார்க் பண்ணி ஃப்ரேமில் ஃபிட் பண்ணியாச்சு.
பட்டுப்பாவாடை செட்டை சூப்பராக ஸ்டிச் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம டாப்க்கு மட்டும் ஆரி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நெக்கை சுற்றி கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கோம். சென்டரில் வந்து லக்ஷ்மி பெண்டன்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஜர்தோசி போட்டிருக்கோம். அப்புறம் அங்கங்கே பீட்ஸ் போட்டிருக்கோம். அப்புறம் இடுப்பு வெயிஸ்ட்டு கிட்ட வந்து பீட்ஸு மீட்ரு செயின் பீட்ஸ் ஒரு லேயர் போட்டிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா டாப்பில் கீழே பிளெயினாக இந்த பிங்க் கலர் கிளாத் இருந்தால் கிராண்டாக இருக்குது அப்படின்றதுக்காக இந்த பார்டர் வச்சு ப்ளீட்ஸ் செஞ்சு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பேக்கில் வந்து ரோப் வச்சுட்டு இங்கே வந்து ஹேங்கிங்ஸ் போட்டிருக்கோம். ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டர் வச்சுட்டு குட்டியாக லக்ஷ்மி பெண்டன்ட் போட்டு இங்கே கீழே ஜம்கி மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.